வணக்க நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவோட போனை தூக்கி தண்ணியில போட, இங்க ஃப்ரெண்டுக்கு டாப்பா போட, இங்க தம்பி பைக்க ஓட்ட, இன்னொரு பக்கம் அண்ணன் மூஞ்ச கோவமா காட்ட, இங்க பாட்டு பாடிச்சா முட்டை ஆம்லேட்டு, இன்னொரு பக்கம் பந்து போட்டா நீ ஸ்டம்ப் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பல காமெடியான சம்பவங்களை பத்தி இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய பேர் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம ஒரு லைக்கை போட்டுட்டு சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. எங்க மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே பாட்டுக்கு நீங்க டான்ஸ் ஆடும்போது அட்லீஸ்ட் ஒரு கனகாம்பரம் நான் ஒரு ஓரமா டான்ஸ் ஆடுனா என்ன பார்க்க மாட்டாங்களா என்ன? இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க. அடே நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன்டா ஹைவேல, கைய கூடுறா அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பிட்டியாடா கடைசியில என்ன? சரி ஃப்ரெண்டை வர சொல்லியாச்சு, அவனுக்கு சர்ப்ரைஸ் ரொம்ப பெருசா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பயங்கரமா சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு போனா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்ற? ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு குழந்தை நல்லா பயந்துருக்குது. எனக்கு என்னமோ நீங்க குழந்தைய நல்லா அடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி பயந்து போய் ஓடுது. அதெல்லாம் இல்ல சார், வீட்டுல கொஞ்சம் எனக்கு மூஞ்சில பிம்பிள், அந்த கதையெல்லாம் நான் கேட்கவே இல்லை சார். சொல்றத கேளுங்க சார், பிம்பிள் வந்துருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேக்கப் கொஞ்சம் அதிகமா போட்டுருந்தேன், அவ்வளவுதான். அடே என் வாழ்க்கையே குழப்பமா இருக்குடா. நான் என் வாழ்க்கையில லெப்ட்ல போவா ரைட்ல போவா நான் தான் திணறிக்கிட்டு இருக்கேன். நீ ஏன்டா திணற? ஒண்ணு லெப்ட் ரைட் ஏதாச்சும் எடுத்துட்டு போ. மாப்பிள நல்லா தூக்கி பந்து வரும்போது அப்படி நல்லா தூக்கி வீசு மாப்பிள பேட்டா, அப்பதான் சிக்ஸ் போவோம். எப்படி வீசுற மட்டும் போய் பாரு. அட என்ன நீ பாஸ் அடிக்கிற, ஒரு பந்து கூட ஒழுங்கா அடிக்க முடியாது. இப்போ அந்த பந்தை இப்ப நீ தூக்கி போய் எப்படி அடிக்கன்னு மட்டும் பாரு. ரெடியா? இப்ப பாரு. டேய் அவன் செத்துட்டான்டா. எப்படிங்க அது? ஒரு அணைய கட்டினாலும் அந்த தண்ணி அப்படியே உடச்சிட்டு போகுது. நீங்க ஒரு ஒத்த காலை கொண்டு அந்த தண்ணி அப்படியே அணை கட்டி நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், திடீர்னு ஒரு முதல்ல வந்தா என்ன பண்ணுவீங்க? எங்க பயங்கரமான போட்டிங்க, ஜூஸ் குடிக்கிற போட்டி. எனக்குலாம் அந்த போட்டி கிடைச்சுன்னா முதல்ல நான் தான் குடிப்பேன். அப்படிலாம் குடிக்க கூடாதான். 1 2 3 சொன்ன உடனே தான் குடிக்குமா? 1 2 3 சொல்லி முடிக்கிறக்குள்ள எங்கடா அங்க இந்த ஜூஸை காணும்? சார் பெஸ்ட் கேக் சார், அது உங்களுக்காண்டி ஸ்பெஷலா செஞ்ச கேக்கு. அப்படி நாக்குல வச்சதுமே அப்படி கரைஞ்சி தண்ணியா ஓடும் அப்படின்னு சொன்னாங்க. டேய் விடிய காலையில இருந்து நறுக்கிட்டு இருக்கேன்டா கேக்க. நான் எங்க பயங்கரமான ஃபுட்பால் கேமுங்க. அப்படியே கோல் கீப்பர்கிட்ட பந்து அடிச்சு கொண்டு போயிட்டாரு. அப்படியே கால்கள் வச்சு ஒரு 4 மணி நேரமா அப்படி தடவுனாரு பாருங்க. கோல் கீப்பர் கோவம் வருமா இல்லையா? இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? மாப்பிள பந்த டைட்டா பிடிடா, ஒன்னு நம்பிதான் குதிக்க போறான்னு சொல்லிட்டு ஓடி வந்து குதிச்சேன். நான் என்னங்க பண்ணுவேன், பந்து ஓடி போயிடுச்சு. அடே நீ என்னத்தான் தடுத்தாலும் நான் ஒரு கோல் போடாம இங்க இருந்து போக மாட்டாடான்னு சொன்னாரு. கடைசியில கோலை போட்டு அப்படியே அந்த கரைக்கு போயிட்டாரு. இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க வாயால ஒண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லணும். அது என்ன வாயில சப்பாத்தி சுடுறது? டேய் மச்சான், புது வண்டிடா, இப்பதான் டெலிவரி பண்ணிருக்கேன். நீ மட்டும் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். சரி அவனை நம்பி நானும் ஏறி உட்காந்து ஓட்டி பார்த்தேன். கடைசியில இப்படி ஆயிடுச்சு. சோலி முடிச்சு. சரி நானும் முட்டையை உடச்சி ஆம்லேட்டை போட்டு அப்படியே வச்சு முழுங்கிடலான்னு பார்த்தேன். திடீர்னு பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்கு. ஏன்டா பாட்டு பாடுறான் பாவன். கண்ணு ரெண்டும் அந்துருண்ட கண்ணு ரெண்டும் நெய்யுருண்ட. நானும் வேலைக்கு வந்து எழுந்து காலையில 5 மணி எழுந்து சோத்த கலந்துகிட்டு இருக்கேன். வேலைக்கு ஆக மாட்டேங்குது. எப்பா ஒரு வழியா ஒரு 3 ஃபீட் வந்துட்டு எட்ரா கட்டுறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப இது பாராட்டுறாங்க. எட்ரா அந்த கட்டுறேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. காலங்காத்தால நானும் என் ஃப்ரெண்டும் காய்கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போனேங்க. அப்புறம் கிலோ இவ்வளவு 50 ரூபா. 50 ரூபா ஏன்னா ரொம்ப அதிகம்ண்ணா, ஒரு 4 ரூபாய்க்கு கொடுங்கண்ணா போதும். அப்புறம் கல்யாண மாப்பிள்ள என்ன காலையில போராட்டமா? ஊத்துறா நல்லா ஊத்துறா. அந்த மூஞ்ச மூடுறான் பாரு, மூஞ்சில ஊத்துறா. அவ்வளவுதான் ஊத்து, நல்லா ஊத்து. அப்புறம் எல்லாரும் ஊத்திட்டீங்களாப்பா? யாரும் பாக்கி இருந்தா வந்திருக்கேன். சரி பக்கத்துல இருக்கு அண்டா தூக்கி அதுல உள்ள போடு. என்ன பொழப்பு
நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. தம்பி பாலை தூக்கிட்டு அடிக்கிற வேகத்தை பார்த்தா 10 கிலோமீட்டர் அங்க போய் பந்து நினைக்கிறேன். எல்லாரும் போங்கப்பா, 10 கிலோமீட்டர் அங்க போய் நின்னுங்க, போங்க போங்க. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. டேய் தம்பி, சிப்ஸ் போடண்டா, உருளைக்கிழங்கு நல்லா பார்த்து அளவா வெட்டு அப்படின்னு சொன்னேன். சொன்னது என் தப்பு தான். அதுக்கு நீ இப்படி டேப்ப வச்சாட அளந்து வெட்டிக்கிட்டு இருப்ப. அது சரி தம்பி, அதுக்கு எப்பவுமே மண்டையில முக்காடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அது எடுத்தோம்னா எல்லாம் ரைட் வாங்கிட்டு போயிடுறாங்க. என்னது? ஆமா, முடிவெட்டின வெட்டு அப்படி. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டே. மண்டைய பாக்குறவங்க பக்குன்னு பார்த்துட்டு ஷாக் ஆகிற மாதிரி ஒரு கட்டிங்க போடுப்பான்னு சொல்லிட்டு லைட்டா உட்காந்து அசந்து தூங்கிட்டேன். கட்டிங்க போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கண்ணாடியை கொண்டு மூஞ்சில கொண்டு நீட்டினா மண்டையில கோடு நேரா இருக்குமா இல்லையாப்பா? நீங்களே சொல்லுங்க. என்ன அப்படி பாக்குறேன்? ஏங்க, உங்க கடமை உணர்வுக்கு ஒரு அளவே இல்லையாங்க? கடமை உணர்வு ஒரு அளவா இருக்கலாம், அதுக்காண்டி இப்படி கழுத்தளவுக்குலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. கோபி, இப்ப காத்து எப்படி வீசுது கோபி? காற்று வந்து அப்படி அப்படி வீசிக்கிறது திரு ரமேஷ். அடே பேயில போமா. இலை டேய், அண்ணனை பார்த்தா பயம் வருதாடா? லைட்டாங்க. டேய் இப்போ ஐயோ, இப்போ ஒரு 100 மீட்டர் தாண்டி உடைய போகுதுங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. பெரிய பெரிய கேமரா வச்சு அவுட் ஆனவங்களை ஈஸியா நம்ம ரீஅவுட் பண்ணி அழகா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த கேமரா கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்ல ராஜா. முடியாது. நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். அடே, ஒன்னு ஒரு பெரிய பவுலர் நினைச்சு உன்னைய நம்பி உன் கையில ஒரு பாலை கொடுத்தேன் பாத்தியா? அதுக்கு நீ என்ன பண்ணணுமோ அதை கணக்கச்சிதமா பண்ணிட்ட. ஐயோ, இவரா? சும்மா பயங்கரமான ரைடருங்க. இவரை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுனே தெரியல. சும்மா அப்படி ரோட்ல வளைஞ்சு கிளஞ்சி ஸ்வாயின்னு போனாரு பாருங்க. என்ன ஒண்ணு, ஆளு மட்டும் தான் வளையுது, வண்டி மட்டும் தான் வளையல. ஏப்பா செய்யற? ஏன் செய்யற? நல்லா வரும் போல. ஏங்க, லேப்டாப் ரொம்ப சூடாகி ஹீட்டிங் ப்ராப்ளத்துல இருங்க, வேற ஒரு புது லேப்டாப் கொடுங்கன்னு சொல்லிட்டு கம்பெனில போய் நானும் கேட்டேன். ஐயோ, தரையம் எடுக்கிறாருங்க. ப்ரூஃபா காமின்னு கேக்குறாங்க. வேற என்ன பண்ண, ஒரு பெட்டை வச்சு அப்படி அமுத்தி எடுத்தோம்னா இப்படி ஆயிடுச்சுங்க. ஏங்க, அவர் சமைக்கிறத பார்த்து கூட எனக்கு பயமா இல்லைங்க. அவரை ஃபர்ஸ்ட் பேசுறது நிறுத்த சொல்லுங்க. அதை பார்த்தா தான் எனக்கு பயமா இருக்கு. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சார், ஃபேமிலியை கார்ல கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கார்ல இடம்னு சொல்லிட்டு டிக்கில வச்சு ஜன்னல வச்சு விட்டுருக்கீங்களே. அடுத்து 4வது ஒரு குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவீங்க? அதான் இன்ஜின் இருக்குல்ல. சார், வித்தியாசமான பிராண்ட் சார். இந்த ஜில்லாவிலே கிடையாது, நம்ம கடையில இப்பதான் பூசா லாஞ்சா இருக்கு. சீக்கிரமா புக் பண்ணி வைக்கிறீங்க, அப்புறம் காலி ஆயிட்டுன்னு வருத்தப்படாங்க. இந்த ஃபேனை மட்டும் நீங்க போட்டுட்டு ரோட்ல போனீங்கன்னா அவ்வளோ உங்களை கீழே தான் பார்ப்பாங்க. ஏன் மேல பார்க்க மாட்டீங்களா? இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா, மூஞ்சி மோதை வரும். டேய் மச்சான், வேணாம் சொன்னா கேளுடா. ஓரமா போய் விளையாடு. பாலு மட்டும் மேல பட்டுச்சுன்னா பாத்துக்கோ, அவ்வளவுதான். பாலு தானே படக்கூடாது. அப்படி வச்சுக்கோ. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஏங்க, இப்படி பாரத்தை தலையில வச்சுட்டு போவாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பாருங்க, நானே பாரத்தை கீழே இறக்கிட்டா, அப்புறம் நீங்க மட்டும் வச்சுட்டு போனீங்கன்னா அப்படி இறக்கு. ஐயோ, இறக்கு வச்சுட்டு ஓடுற, அப்புறம் இறக்கு. அடே மச்சான், விடாதடா. எப்படியாட்டு கோலை போட்டுறா. வாடா நம்ம நண்பன், வாடா. எப்பா, எப்படியே ஒரு வழியா கோல் போயிடுச்சு. பல முறை ட்ரை பண்ண, எல்லா தடவையும் ஆளு மிஸ்ஸிங்க. ஆனா இந்த தடவை மிஸ் ஆகவே ஆகாது. இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. ஏய் பொண்டாட்டி, எப்படி இருக்க? இந்த மீன் எப்படி இருக்கு? இந்த மீனை நான் தான் பிடிச்சேன். எப்படி நல்லா இருக்கா? எப்படி பெருசா இருக்கு பாத்தியா? சரி, ஓகே. போன் ரொம்ப நேரம் பேசணும்னு நினைக்கிறேன். போனை வை, என் ஃப்ரெண்டு கொஞ்சம் கத்தி காட்டிட்டு வரேன். ஓகே, டாடா, பை பாய். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? தம்பி, பசி எடுத்துச்சுன்னா என்ன பண்ணிருக்கணும்? அப்படி அந்த பால் பாக்கெட்டை எடுத்து அப்படி முதல்லாம கட் பண்ணி கிளாஸ்ல ஊத்தி கப்புன்னு அடிச்சுட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு சின்னதா ஒரு ஓட்டை போட்டு டீ கடையில பால் ஆத்துற மாதிரி வாயில விட்டு ஆத்திக்கிட்டு இருந்தா கடுப்பு ஆகுமா இல்லையா? அதான் இப்படி. சார், ஹலோ சார், செருப்புல இருக்கு சார் ப்ளூடூத் வைஃபை. பூமி கடியிலும் பூச்சி புழு கூட தொடர்பு இருக்கா? சாப்பாடு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சார். நானும் சாப்பாடை கொண்டு வந்துட்டேன். சரி, எத்தனாம் மாடி சொல்லிட்டு ஃபோன் போட்டு கேட்கலாம்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் மாடி தான் தம்பி, கொடுத்துட்டு போயிடலாம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, நான் 10-15 மாடெல்லாம் ஏறி கொண்டு போறேன், உங்களுக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டு நானும் போய் படிக்கட்ட பார்த்தா
படிக்கட்டை காணும் சார், அந்தரங்கத்துல தொங்கிட்டு இருக்கு. சரி ஹோட்டல்ல சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூட வந்தேன் சார் நான். சரி நூடுல்ஸை கொண்டாங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. நூடுல்ஸை கொண்டு வச்சாதும் அவன் நூடுல்ஸ் எடுத்துட்டு போனா கூட அப்படியே கொடுத்துருப்பேன். தட்டை தூக்கிட்டு ஓடுறான் சார் அவன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.